மீன் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு நண்பர்களே, மீன் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஓடுங்க. ஸ்ட்ரைக் நண்பர்களே. அடாடாடாடா, என்னமோ அடிக்கும் போது பெருசு அடித்த மாரி பறந்துச்சு. அடுத்து ஓடு ஓடு, டாக் 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 டாக். ஹேய், அடுத்த மீன் அண்ணன் தான் இன்னைக்கு பிளேயர். எனக்கும் மாட்டிக்கிச்சு நண்பர்களே. ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. இறால் எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கள் ஊர் ஏரியில் விட்டு நான் வளர்க்க போகிறேன். ஐயோ, கேமரா ஆங்கிலாம் மாதிரி போச்சுண்ணா. நண்பர்களே, ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, போடு. அடுத்த மீன். நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது முறையில் மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். என்ன மீன்னா விரால் மீன். என்ன எப்போ பார்த்தாலும் ஃப்ராக் யூஸ் பண்ணி தானே பிடிப்பீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக நம்ம லூர் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட் லூர்னு சொல்லுவாங்க. இந்த லூர் யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம நாட்டு விரால் மீன் பிடிக்க போகிறோம். பாருங்க, இது பார்த்தீங்கன்னா லுக்கானாவுடைய ஃபயர் டைகர் அந்த லூர் தான். கிட்டத்தட்ட 5 கிராம் வெயிட் இருக்கக்கூடியது. வாங்க, இதில் வந்து நமக்கு 2 ஊக்கு வந்துடும். 2 ஊக்கு 5 கிராமில் நல்லா ஒரு கிரீன் கலர் பேட்டர்னில் இருக்குது. நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிற செக்மெண்ட்டு பிராவோடைய சேலமண்டர் ராடு, காஸ்கிங் ப்ரூட்டஸ் ரீலு, மெகாபி லைனு, அடுத்தது லுக்கானாவுடைய ஃபயர் டைகர் 5 கிராம் லூரு டபுள் ஹூக்கோட வந்துடும். வாங்க, இதை யூஸ் பண்ணி மீன் எப்படி மாட்டுன்னு பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, காசு பண்ணலாமா? அடுத்து அக்கறைக்கே போதும். லூர் யூஸ் பண்ணுறதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காசு பண்ணோன்னா ஊக்கு கரெக்டாக இருக்கு இல்லையான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஊக்கும் பிரைட் லைனும் கோர்த்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்க விடக்கூடாது. அதை கரெக்டாக எடுத்து விட்டுருணும். இப்படி முழுகாமல் இருக்கிறதுக்கு, மாட்டாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோனோஃபிலமெண்ட் லைன் யூஸ் பண்ணலாம், லீடர் லைன் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் ஆக்ஷன் கிடைக்காத நண்பர்களே, தெரிஞ்சுக்காங்க. அடுத்து ஸ்ட்ரைக் நண்பர்களே, ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, ஊக்க பாருங்க. எப்பா, தரமான ஊக்கம் நண்பர்களே. எங்க ஆயிருக்கு பாருங்க, ஊக்கு அப்படியே கண்ணுக்கு பக்கத்துல. வெற்றிகரமா வெற்றி பண்ணிட்டோம் நண்பர்களே. உங்களுடைய முதல் மீன். இதை எப்படி கழட்டணுங்கிறத பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் ஃப்ராக் கழட்டுற மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் இதை கழட்டிட முடியாது நண்பர்களே. அதுக்கு முக்கியமாக நமக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, கட்டர், ஃபிஷிங் கட்டர். இது கம்பல்சரி உங்களுக்கு வேணும். நீங்கள் லூர் ஃபிஷிங் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி இது வேணும் உங்களுக்கு. இதை வச்சு தான் கழட்ட முடியும். இல்லைனா இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஊக்கு உங்கள் கையை பதம் பார்த்துரும். இதை ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஊக்கு இப்படி பிடிக்கணும். ஊக்கு இந்த மாதிரி பிடிச்சி அப்படியே ஊக்குடைய பக்கவாட்டுக்கு திருப்பி ஒரு உழுக்கு அப்படி திருப்பினீங்கன்னா கீழே விழுந்துடும். பாருங்க, இந்த மீன் தான் நமக்கு அடிச்சிருக்கேன். வாங்க அடுத்த மீன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் மீன் அடிச்சிச்சு. கொஞ்சம் மாற்றி போடலாம், ஏன்னா அந்த இடம் கலங்கியிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி போட்டிங்கன்னா அடுத்த மீன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் அடித்த இடத்துலேயே கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா அந்த இடம் கலங்கியிருக்கும். அதனால் உங்களுக்கு மீன் ஸ்ட்ரைக்காக வாய்ப்பு கிடைக்கும். இதே ஃப்ராகாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா அது வந்து அப்புன் வாட்டரில் வந்து அடிக்கும். இது பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டரில் அடிக்கிறதுனால அந்த இடம் ஃபுல்லாக கலங்கிடும். அதனால் மாற்றி போடணும். ஒரு மீன் அடிச்சிச்சுன்னா அந்த இடத்துல வந்து அடுத்த டைமு மாற்றி போடணும் ஃப்ராக்.
இதை தான் நண்பர்கள் உங்ககிட்ட சொன்னேன், கொஞ்சம் அசந்திங்கன்னா பதம் பாட்டுருவோம். எப்படி ஏறிக்கிட்டு பாருங்க. வா, இந்த பக்கம் போட்டாலும் மாட்ட முடியுது, அந்த பக்கம் போட்டாலும் மாட்ட முடியுது. அங்கே நடுவில் 2 மட்டும் தான் மாட்டிக்கிட்டு. அந்த கேமரா மட்டும் அந்த பாருங்க, ஓடிட்டு இருக்க பாருங்க. செகண்ட் ஓடிட்டு தான் பாருங்க. ஓகே நண்பர்களே, மாட்டிக்கிச்சு. சரி, வாடி 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 வாடி. ஏன் 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 இந்த ஃபைட் பண்ற நண்பர்களே? நம்மளுடைய 2வது நாட்டு விரால் மீன் நம்ம லூர்ல பாருங்க. என்னடா இவன் குட்டி மீன் பிடிச்சி காட்டிட்டு இருக்கானேன்னு திட்டாதீங்க. இதுதான் மாட்டுது. எதுவுமே மாட்டாததுக்கு வந்த குளத்துல சும்மா போகக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு லூரை போட்டு அடிச்சிட்டு இருக்கோம். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மீன் எப்பாடுபட்டாவது பிடிக்கணும், இல்லாத குளத்துல மாட்டாத குளத்துல கூட எப்படி ரிஸ்க் எடுத்து பிடிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்துக்கங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? விசாரணும். அவ்வளோதான், நான் சொன்ன மாதிரி அழகாக பிடிக்கிறோம். அப்படி ஒரு திருப்புறோம், அப்படியே உழுந்து போயிடும் மீன் அசால்ட்டாக. அவ்வளோதான், திருப்பி விட்டிங்கன்னா விழுந்துடும். ராக் கழட்டுற மாதிரி கையெல்லாம் கழட்டணும்னு நினைக்காதீங்க. கையை அனாமத்தா பிடிச்சிட்டு போயிடும். இப்போ இங்கே அடிச்சுட்டு அடுத்தது இந்த இடத்துல போட்டு பார்க்கலாம். லூரை வந்து தொட்டுட்டு அது ஆபத்துன்னு தெரிஞ்சோன்னா அப்படியே பறந்து போகுது நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் லூர் யூஸ் பண்ண போகிறோம். அவன் சொல்லுவான் இல்லை டைலாக், கடவுளை நீ மட்டும் இருக்கிறது உண்மைனா ஒரு மீன் அடிச்சு கொடுக்குறான். என்னடா ஓ மோல் அந்த ஊக்கி இது சின்னதுல நான் சும்மா போடுவேன். நான் தூண்டிய பறந்துருச்சு நண்பர்களே. Oh wow, absolutely cat. மீன் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு நண்பர்களே, மீன் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. போடுங்க. நண்பர்களே, சில்வர் லூர் பாருங்க. சில்வர் லூர் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சில்வர் லூரில் கூட ஒரு மீன் பிடிச்சிட்டோம். லுக்காவனுடைய சில்வர். இன்னைக்கு கலராக எல்லா லூரையும் யூஸ் பண்ணிட்டுக்கிற நண்பர்களே. இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஃப்ராக் போடுறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. யாருக்குமே மீன் மாட்டல. நம்மளோட எஃபோர்ட்டை அடிக்கிற வெயிலுக்காக பார்த்தீங்கன்னா லூருக்கு மட்டுமே மீன் அடிக்குது. சைஸ் பாருங்கள், நல்ல சைஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 கிராம் லூரு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு அதை விட அதிகமாக போகும். ஊக்கப் பாருங்கள் என்ன மாதிரி ஊக்கப்புன்னு சொல்லிட்டு 2 ஊக்குமே ஆயிருக்கு. ஒரு ஊக்கு மேல் உதட்டில், ஒரு ஊக்கு மேல் உதட்டில், இன்னொரு ஊக்கு கீழ் உதட்டில். சரியான ஊக்கப்பு, கழட்டவே முடியல. சரியான ஊக்கப்பு நண்பர்கள், கழட்டவே முடியல.
இது லுக்கானாவோடைய சில்வர் லூர் நண்பர்களே. இது ஒரு 6 கிராம் லூரு. உங்களுக்கு வந்து தண்ணியிலேருந்து 1 மீட்டர் கீழே டவுனில் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா முள்ளு கில்லு ஏதாவது இருக்குதுன்னா அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணக்கூடாது. முள் எதுவுமே இல்லை, க்ளீனாக இருக்குன்னா அந்த இடத்துல தான் இதை யூஸ் பண்ணணும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் அடிச்சிருக்கோம். நல்லா தான் ஊக்கப்பாக இருக்குது நண்பர்களே. வாங்க இன்னொரு காஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். இந்த ராடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரால் மீன் பிடிக்கிற ராடு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த லூரு, இந்த ராடு, இந்த ரீலு சூப்பராக இருக்குது. நமக்கு லூர் காஸ்டிங் பண்ணுறதுக்கு அல்ட்ரா லைட் செக்மெண்ட் மாதிரி அசல் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கே தெரியும், நல்லா பார்த்துருந்தீங்கன்னா இங்கேருந்து நான் காசு பண்ணணும்னா என்னால் அந்த கரை, இந்த குளத்தோடைய அந்த கரைக்கு என்னால் காசு பண்ண முடியுது. நீங்கள் பாருங்கள், பொய் சொல்லலை. ஒரு அல்ட்ரா லைட் லூரை கிட்டத்தட்ட 25 மீட்டர் சம்திங் இருக்கும். அவ்வளோ தூரம் காசு பண்ண முடியுமான்னு நினச்சி பாருங்கள். செக்மெண்ட் நல்லா ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்மளால் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஹெட் செக்மெண்ட்லேயே லூர் ஃபிஷிங் சூப்பராக பண்ண முடியும் நண்பருக்கு. போடு. அடுத்த மீன் நண்பர்களே. பாருங்க, இது வலுவான ஊக்கப்பு. நம்மளே நினைச்சா கூட இதை கழட்டி விட முடியாது. 3 ஊக்கையும் எப்படி எடுத்துருக்கு பாருங்க. ஒரு ஊக்கு கூட வெளியே தெரியல, அந்த மாதிரி ஊக்கப்பு எடுத்துருக்கு. வாய்ப்பே இல்லை, இந்த மீன்லாம் மிஸ்ஸே ஆகாது நண்பர்களே. நீங்கள் ஃப்ராகில் மீன் மாட்டி விட்டிங்கன்னா கூட கொஞ்சம் மிஸ் ஆகும். இங்கே பாருங்க ஊக்கப்பு எப்படி வச்சுருக்குன்னு. இதே எங்கே போய் மிஸ் ஆகுது. நம்மளே விட்டு வச்சோம்னா கூட சாயந்தரம் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி அடுத்து இப்போ தான் சொன்னேன். இங்கே பாருங்க, போட்டு விட்டுருச்சு. போட்டு விட்டான். வலுவான ஷாட். கம்பல்சரி லூர் ஃபிஷிங் பண்ணுறீங்கன்னா இந்த கட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்காங்க, ஃபிஷிங் கட்ரு. இல்லைன்னா முடிச்சு விட்ருவோம் ஆள் நம்மளை. நல்ல சைஸ் நண்பர்களே. அதான் சில்வரில் பிடிச்சாச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் டைகர் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபோன் செம்மையாக சூடாகுது. செஸ் மவுண்டில் மாட்டிக்கிற எடுத்து ஒட்டிட்டு இருக்குது இல்லை, அந்த வெயிட்டுக்கு தான் தூரமே போகுது. மீன் நிற்கிறதே இங்கே முன்னாடி தான் அதிகமாக. ஸ்ட்ரைக் நண்பர்களே. அடாடாடாடா, என்னமோ அடிக்கும் போது பெருசு அடித்த மாரி பறந்துச்சு. சரியான ஸ்ட்ரைக். பாருங்க, மீன் பிடிக்கிறது தெரியுது ப்ரோ. போடு. அண்ணன் போடுற இடத்துலலாம் மீன் அடிக்குது. மேன் ஆஃப் த மேட்ச், பிளேயர் ஆஃப் த டே. பாருங்க, கீழே இருக்குங்க. நல்ல சைஸு, சரியான ஊக்கப்பு. ஃபயர் டைகர் எடுத்து ஃபயரில் போட்டுருந்தேன். இன்றைக்கி அண்ணன் தான் மேட்சில் பிளேயரு. எனக்கு ரீலு சொதப்புது. எனக்கும் மாட்டிக்கிச்சு நண்பர்களே. ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. போடு. மீண்டும் ஒரு மீன். அம்மாடி. மீண்டும் ஒரு அட்டகாசமான நாட்டு விரால். எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கள் ஊர் ஏரியில் விட்டு நான் வளர்க்க போகிறேன். இப்படி தான் கழட்டணும் நண்பர்களே.
ஸ்ட்ரைக். பாருங்க நண்பர்களே, நம்ம வீட்டில் இன்னைக்கு மீன் குஞ்சு ரசமா, மாமா வீட்டில். பாருங்க, லூர் தான் இன்னைக்கு, லூர் தான் மேட்ரு தான் லூரு. சரி, இது இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. கொரடெல்லாம் கை பூரா ஊக்க ஏற்றிட்டு போக வேண்டியது தான். எங்கேயாவது என்ன சொல்கிறீங்க? போடு, மீண்டும் மீண்டும் அடி, தோல் கலப்பு. ஐயோ, கேமரா ஆங்கிலாம் மாதிரி போச்சுண்ணே. ரொம்ப கிலோ ஸ்ட்ரைக்கு. பா, சைஸு நண்பர்களே, வாங்க, அதான் சைஸு. எப்பாடா, என்ன அடி அடிக்குது பாருங்க. ஐயோ, அதே பிச்சுட்டு வந்து போச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, மீன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண செக்மெண்ட்டு நம்ம பிராவோடைய சேலமண்டர் ராடு, காஸ்டிங் ப்ரூட்டஸ் ரீலு, லூர் பார்த்தீங்கன்னா சில்வர் லூரு, அவாஸ் பிராண்டுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லுக்கானாவுடைய ஃபயர் டைகரு, அவாஸோடைய ஃபயர் டைகரு. மொத்தம் 3 லூர் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி மீன் பிடிச்சோம். லூர் ஃபிஷிங் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்குன்னு பார்த்துடலாமா? இவ்வளோ மீன் பிடிச்சது பெரிய விஷயமா நினைக்காதீங்க. இவ்வளோ மீன் பிடிச்சது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாரும் பிடிச்சிட்டு எல்லாருமே மீனை முடிச்சுட்டு மீனே இல்லைன்னு விட்டுட்டு போன ஏரியில் நம்ம வந்து இவ்வளோ மீன் அடிச்சிருக்கோம். தெரியுதுங்களா? எல்லாருமே பிடிச்சிட்டு விட்டுட்டு போன ஏரி. நான் மார்னிங் ஃபிஷிங் பண்ண வந்தப்போ கூட காலையில் நமக்கு முன்னாடி 2 ஆங்கிலர் வந்து மொத்தம் 2 பேர் 2 மீன் தான் ஃப்ராக்லூர் போட்டு மீன் பிடிச்சிட்டு போனாங்க. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ மீன் அடிச்சிருக்கோம் பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை மீன்னா 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 14, 16, 18, 18, 20, 22 மீன் நண்பர்களே. மீனே அடிக்காத குளத்துல 22 மீன் அடிச்சிருக்கோம் பாருங்க. மீன் சைஸ் எல்லாம் முக்கியம் நண்பர்களே. மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்டாத இடத்துல பிடிச்சது தான் மேட்ரு. நம்ம இன்னைக்கு பிடிச்சதுலேயே ஓரளவுக்கு சைஸான மீன்னா இவன் தான். நம்ம கொஞ்சம் இந்த முன்னாடி இந்த குளத்துக்கு வந்திருந்தோம்னா தட்டி தூக்கி இருக்கலாம். சமமான சைஸு நண்பர்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷிங் டிப்ஸ் ட்ரிக்ஸ் அண்ட் எப்படி மீன் பிடிக்கிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மீன் பிடிக்கலாங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இனிமேல் எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வீடியோஸ் போடணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை அஸ்வி ஃபிஷிங் விளாக்ஸ்.